ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். கலியுகம் எப்படி இருக்கும் என்பதற்கு கிருஷ்ணர் கூறிய பதில் என்னவென்று தெரியுமா? ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பாண்டவர்களில் 4வரான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டார்கள். அதற்கு அவர், நான் எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கின்றேன் என்று கூறி 4 அம்புகளை 4 திசைகளுக்கு செலுத்தினார். அவற்றை கொண்டு வருமாறு 4 பாண்டவர்களுக்கும் ஆணையிட்டார். கோவிந்தனின் ஆணைப்படி 4வரும் 4 திசைகளுக்கு சென்றார்கள். முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியை கண்டான். அங்கு 5 கிணறுகள் இருந்தன. மத்தியில் ஒரு கிணறு இருந்தது. அதை சுற்றி இருந்த 4 கிணறுகளிலும் தண்ணீர் மிகவும் அருமையாகவும் சுவை மிக்கதாகவும் அதிகமாக நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது. இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலை கேட்டான். பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரு கோரமான காட்சியை கண்டான். அங்கு அந்த குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது. அந்த முயலோ வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான். சகாதேவன் கிருஷ்ணனின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டான். பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்திருந்தது. ஈன்ற கன்றை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது. கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை. சுற்றி இருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர். அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டாகியது. தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். நகுலன் கண்ணனின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்துக்கொண்டு திரும்பினான். மலைக்கு மேல் இருந்த ஒரு பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது. வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது. வேகமாய் வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியின் மீது மோதி அப்படியே நின்று விட்டது. ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் தெளிவு பெற பகவானை நோக்கி புறப்பட்டான். இவ்வாறு 4 பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தார்கள். அவரவர் தாம் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் ஞானக்கடலான கிருஷ்ணரிடம் கேட்டார்கள். கிருஷ்ணரோ வழக்கமாக தனது மெல்லிய புன்னகை சிரிப்புடன் விளக்கினார். அர்ஜுனா, கலியுகத்தில் போலி மத குருக்கள், ஆச்சாரியார்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கயவர்களாகவே இருப்பார்கள், அந்த குயிலை போல. பீமா, கலியுகத்தில் செல்வந்தர்களுக்கிடையே ஏழைகளும் வாழ்வார்கள். செல்வந்தர்களோ மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். தம்மிடம் இருக்கும் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி வைப்பார்கள். ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மாறவும், மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்ந்து வருவார்கள். ஒற்றைய கிணற்றிற்கு அருகிலேயே உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல. நகுலா, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் செய்யும் தவறுகளை பொருட்படுத்தாமல் பிள்ளைகள் நெறித்தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள். இதனால்தான் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப் பிடியில் சிக்கிக் கொள்ளும் என்பதை மறப்பார்கள். பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள். பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள். நீ பார்த்த அந்த பசுவினை போல. நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுங்கீனமாக மாறுவார்கள். நற்குணங்களிலிருந்து நீங்குபவர்களாக யார் நன்மையை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள். இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும். பாறையை தடுத்த சிறு செடியைப் போல என்று கூறி முடித்தார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.